அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் ஹார்ட் அட்டாக்கை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 60-70 வயசுக்கு மேலே வர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சின்ன வயசுலேயே வந்துடுது. ஏன் இந்த காரணங்கள் எதனால் இப்படி ஏற்படுது அப்படி தீவிரமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க சாப்பிட்ற உணவு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எல்லாருமே பணத்தை தேடி போகிறாங்க. எல்லாருமே வேலை செய்யணுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். பொருளாதார நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அது மிக முக்கியமான பிரச்சனை இந்த ஹார்ட் அட்டாக் வராதுக்கு. ஹார்ட் அட்டாக் என்ன மாதிரியான ப்ராசஸ் உள்ளே போகுதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாக தெரியும் ஹார்ட் எதுக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்காக பயன்படுற மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அப்போ பிளட் சர்க்குலேஷன் அங்கே சரியாக போகலை. எப்படின்னா, மூளைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் தடைபடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பிரெயினுக்கு உண்டான பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆன பிறகு உடனே என்னென்னா அது ஹார்ட்டுக்கு ரத்தத்தை போகாமல் தடை பண்ணுது. அப்போ என்னென்னா இதயம் இயக்கத்திற்கான தடை, அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். இதயம் நின்று போகிற ஒரு விஷயத்தை தான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசில்ஸில் கார்டியாக் மசில் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா மசில்ஸை பல விதமாக பிரித்தாலும் கார்டியாக் மசிலை மட்டும் குறிப்பிட்டு தனித்து வகையில் பிரிப்பாங்க. கார்டியாக் மசில் எதுனா சுருங்கி விரியும். லப்டப்னு ஒரு விஷயம் நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்தா நம்மளால் கேட்க முடியும். அது எப்படி அந்த ஹார்ட் சுருங்கி விரியுது. இதில் தான் பார்த்திங்கன்னா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் பண்ணும். ஹார்ட் அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. நம்ம உடல் உழைப்புக்கு அதிகப்படியான ரத்தத்தை அதுதான் கொடுக்குது. அப்போ அது சரியாக இயங்கலானாவே என்ன ஆகும்னா, நம்ம சோர்வாக இருப்போம், மந்தமாக இருப்போம், எதையுமே ஆக்டிவாக பண்ண மாட்டோம், உற்சாகமே இல்லாமல் இருப்போம். இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்த பிறகு என்ன ஆகும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய பெயின் வரும். பெயின் அப்படியே வலி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ரேடியேட் ஆகும். தாடியில் வரும், இடது கை ஃபுல்லாகவே பெயினாக இருக்கும். இந்த வலி வந்தாவே இதுக்கான சிம்டம் இருக்கும். சில பேர் தொடக்க காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இது கேஸ்ட்ரிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. அங்கங்கே பிடிக்குது, இது நம்ம சாப்பிட்ட அந்த உருளைக்கிழங்கு அந்த மாவு பண்டங்கள் இதெல்லாம் அதிகமாக நான் சாப்பிட்டுருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி தசைப்பிடி போகிறது அப்படி தப்பாக நினச்சிப்பாங்க. அப்போவே மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை செய்யணும். எதனால் இந்த தசைப்பிடிப்பு வந்திருக்கு, ஏன் அங்கங்கெல்லாம் பிடிக்குது, அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனை கேட்கணும். இன்றைக்கி என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம கவனிக்காமல் விடுறது தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. தொடக்க காலத்திலேயே இந்த பெயினை நீங்கள் கண்டறிஞ்சு இது எதனால் வருது, ஹார்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு மென்டாலிட்டாக இன்றைக்கி நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ்ஸை இல்லாமல் போகுது. ஏன் இந்த அவேர்னஸ் இல்லாமல் போகுதுன்னா, அவங்களோட மனம் வெளிநோக்கி தான் இயங்குது. மிக முக்கியமாக எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. ஸோ செல்ஃபோன் என்ன பண்ணுது, அந்த அவேர்னஸையும் உடைக்குது. நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ளே என்ன நடக்குது, அந்த ஒரு விஷயத்தை உணராத அளவுக்கு நம்ம செல்ஃபோன் அந்த அளவுக்கு நமக்கு அடிக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வரணும். ஸோ இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி இதயம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது. முதல்ல உணவு பழக்கம். எதெல்லாம் இதயத்துக்கு எதிரான உணவுகள் பார்த்திங்கன்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம், குடிக்கிற பழக்கம். இன்றைக்கி பார்த்தா சின்ன பார்ட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய திருவிழா இருந்தாலும் சரி, அந்த ஆல்கஹால் இல்லாத மாதிரி இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். அதாவது எது மகிழ்ச்சின்னு தெரியலை, அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அதை தான் ஒரு ஆண்மைத்தன்மையை நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். அது உடல் பாதிக்கும். அங்கே நடிக்கிற நடிகர்கள் அவங்க அந்த கேரக்டருக்காக பண்ணுறாங்க. பட் அதை பார்க்குற மக்கள் அதை அப்படியே தன்னோட ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு சிகரெட் பிடிக்கிறது தான் பெரிய கெத்து, சரக்கு அடித்தா தான் இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு மரியாதை. சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நிறைய பேர் வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்னடா நீ இப்படி இந்த வயசுலேயே பெரிய சாமியார் மாதிரி இருக்க அப்படின்னு நமக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. எதையுமே நீங்கள் காது கொடுத்து கேட்க வேணாம். உடம்பு சரியில்லைன்னா யார் நம்மளை பார்ப்பா, யார் நம்மளை கவனிப்பா, யார் அந்த பிரச்சனையை அனுபவிப்பா, நம்ம தான். அப்போ நமக்கு அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. குடிக்கக்கூடாது, அதே போல் சிகரெட் பிடிக்கக்கூடாது, அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. இது ரத்தத்தை அசுத்தம் அடைய வைக்கிறது, இதயத்தை பாதிக்குது. அப்போது
தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது கடைசியில் எண்ட் ஆஃப் த டே என்னென்னா அதுதான் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டாக வருது. உடனே வந்து ஃபீவர் மாதிரி இந்த மாதிரிலாம் கார்டியாக் அரெஸ்ட்டு வந்துடாது. தொடர்ந்து இதயம் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், ரத்தம் வந்து அசுத்தம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். அப்போவே வந்து தொடக்க காலத்துலேயே நம்ம கண்டறிஞ்சு அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். என்ன காரணங்கள் வேறு என்ன பார்த்திங்கன்னா, அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுறது, இது கூட வந்து ஹார்ட் அட்டாக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா மன அழுத்தம்ங்கிறது இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோயாகவே மாறிடுச்சு இந்த மனநோய். அந்த மனநோய் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி உணர்ச்சி வசம் வந்து அதிப்படும். கோவப்படுறாங்க, விரக்தி படுறாங்க, கத்துறாங்க, கோவத்தில் பர்ஸ்ட் அவுட் ஆகிறாங்க. இதெல்லாம் எதை பாதிக்குதுன்னா நம்ம உடம்பை தான் பாதிக்குது. மிக முக்கியமாக இதயத்தை பாதித்து உடனே சடன் கார்டியாக் அரெஸ்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. வேறு என்ன காரணங்கள் பார்த்தோம்னா, அறுவை சிகிச்சை பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அனஸ்தீசியா கொடுக்குற அந்த காலகட்டத்திலையும் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. அதனால் அறுவை சிகிச்சை பண்ணுற மருத்துவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இதில் இருப்பாங்க. கார்டியாக் அரெஸ்ட் வரத்துக்கு தவிர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே அவங்க செய்வாங்க. வேறு என்னென்னா, நம்ம வந்து மருந்தோட அலர்ஜி. நமக்கு பார்த்திங்கன்னா சில பேர் தலைவலி இருந்தால் உடனே வந்து ஃபார்மசிக்கு போவாங்க. எனக்கு தலைவலிக்குது, எனக்கு இந்த மருந்து கொடுங்க, எனக்கு ஃபீவராக இருக்குது. டாக்டரே கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, நேராக ஃபார்மசியில் இருக்கிறவங்களே டாக்டரை நினச்சி அவங்கக்கிட்ட வந்து மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் என்னென்னா 1 நாள் 2 நாள் செட் ஆகும். இதுவே தொடர்கதையாக ஆச்சுன்னா அது வந்து அலர்ஜியை உண்டாக்கும். ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபார்மசி நடத்துகிற அவருக்கு வந்து தெரியாது. அவருக்கு வந்து மருந்தை பற்றி தானே தெரியும் தவிர இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி டாக்டரை போய் பார்த்தா இவ்வளோ செலவாகும், கன்சல்டேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு அலட்சியத்தின் காரணமாக இந்த மாதிரி ஃபார்மசிக்கிட்ட போய் நம்ம வாங்கி சாப்பிடும்போது நமக்கு எது செட் ஆகும் எது செட் ஆக நமக்கு தெரியாது. அதே மாதிரி கம்பெனிஸ் நிறைய மாறும், காம்போசிஷன் நிறைய மாறும், இது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த மெடிசன் அலர்ஜியால் கூட இந்த கார்டியாக் அரெஸ்ட்டு வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். வேறு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, உணவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஆயில் ஃபுட்டு. நிறைய பேர் வந்து டேஸ்ட் அந்த தான் சாப்பிட்றாங்க, இல்லாட்டி வந்து சாப்பிட்றதில்ல. அந்த டேஸ்ட் வந்து எதில் கிடைக்குது? வறுத்தது, பொரிச்சது, ஃப்ரைடு ஐட்டம்ஸு, மைதா ப்ராடக்ட்ஸு. சில பேருக்கு ஹோட்டலுக்கு போனாவே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண விஷயம் என்னவாக இருக்கும்? பரோட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட்டு. ஆனால் இதனால் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அது டேஸ்ட்டாக தெரிஞ்சாலும் எதிர்காலத்தில் இதயத்தை பாதித்து கார்டியாக் அரெஸ்ட் வரக்கூடிய அளவுக்கு விபரீதமான ஒரு விஷயத்தை விளைவிக்கக்கூடிய நிறைய ரகசியங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதை எல்லாமே உங்களுக்கு தெரியலை. இதெல்லாம் என்னென்னா அறியாமை காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான். எது நல்லது எது கெட்டது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஏதோ விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. சரியா, சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க, சினிமாவை பற்றி பேசுகிறாங்க. உடல் நலத்துக்கு எது தேவை எது தேவையில்லை, ஹார்ட்டுக்கு எதை வந்து ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மற்ற கதைகள் வந்து ஒரு அரட்டை அடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வந்து கவனித்து நம்ம பார்க்கணும். உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. இந்த சோடியம் வந்து ஓரளவுக்கு மேலே போனாலும் நம்ம இதயத்தை பாதிக்கும். அப்போது சோடியமும் குறைவாக தான் எடுத்துக்கணும். இதயம் பிரச்சனை உள்ளவங்க, மற்றவங்க நார்மலாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது தான். வேறு என்னென்னா, ஆசனங்கள் பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு உடம்பே வளைய மாட்டேங்குது, ஆசனங்கள்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது, டைம் அதுக்கெல்லாம் ஒதுக்க முடியாது, நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படி காரணம் சொல்கிறவங்களுக்கு முத்திரை வந்து கொடுக்கலாம். முத்திரை வந்து இதயம் பிரச்சனை சார்ந்தவங்களுக்கு அபான வாயு முத்திரை நல்ல ஒரு முத்திரை. அதை வந்து தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் பண்ணணும். எப்படின்னா இதுதான் வந்து அபான வாயோட முத்திரை. அதாவது ஆள்காட்டி விரல் வந்து கட்டை விரல் நுனிப்பகுதியை பிடிச்சிக்கணும். அதுக்கு மற்ற 2 விரல், அதாவது நடு விரலும் மோதிர விரலும் கட்டை விரலோட நுனிப்பகுதியை பிடிச்சிக்கணும். இதுதான் வந்து அபான வாயு முத்திரை. இந்த அபான வாயு முத்திரையை வந்து ஒரு 20 நிமிஷம் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இதயத்தோட தசைக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு முத்திரை. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்கள வந்து மல்லாந்து படுக்க வச்சுட்டு அவங்கள ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக போட்டு அதை முதல்ல லூஸ் பண்ணணும். காற்றோட்டமாக இருக்கணும் அந்த இடம்.
அதுக்கப்புறம் இதயத்தோட பகுதியில் வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தணும். இந்த பகுதியில் வந்து நல்லா அழுத்தி கொடுக்கணும். அழுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 5 மணித்துளிக்குள்ளே இதயம் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து காப்பாற்றிடலாம். 5 மணித்துளிக்கு மேலே வந்து இதயம் வந்து ரெக்கவர் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு இல்லை அதை திருப்பி கொண்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்கும். பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருந்தால் உடனே அங்கே கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டாக நம்ம பண்ண வேண்டியது. அதே போல் வாயை வச்சு அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட வாயில் வச்சு நம்ம காற்றை வந்து ஊதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காற்று வந்து உள்ளே போகாது. அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா காற்றை வந்து வாயில் வச்சு நல்லா ஊதணும். ஊத என்னென்னா அந்த பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடச்சி அது வந்து சர்க்குலேட் ஆகி இதயம் வந்து இயங்க வைக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட் எய்டு வந்து எனக்கு தெரியலன்னா கண்டிப்பாக அதை பற்றி எதுவும் பண்ண வேண்டாம். நேராக வந்து எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு உடனே ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறது தான் ரொம்ப நல்ல சேஃபான ஒரு விஷயம். அதே போல் மூலிகை வைத்தியமாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இதயத்தை வந்து மேன்மைப்படுத்துறது திருநீற்று பச்சிலைன்னு உங்களுக்கு தெரியும். அதை சாறு எடுத்து தேன் கலந்து வெறும் வயிற்றில் நம்ம தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தால் இருதயத்துக்கு மிக நல்லது. அதே போல் வேறு என்ன மூலிகை பயன்படுத்தலாம்? வெண்தாமரை, அந்த வெள்ளை தாமரையோட இதழ்கள் இருக்கு, அதை வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கணும். அதை அந்த இதழ்களை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு 2 சொம்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு சொம்பு அளவுக்கு வந்தவுடனே காலை மாலை அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணணும். அதே போல் வல்லாரையும் பார்த்திங்கன்னா இந்த இதயத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். வல்லாரைக்கீரை வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அப்போ வல்லாரைக்கீரையை நம்ம சாறு மாதிரி எடுத்தோம் நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம உணவுலையும் நம்ம சேர்த்துக்கலாம். மதிய நேரத்தில் வல்லாரையை வந்து அதிகமாக எடுத்துங்க. இதுவும் வந்து கார்டியக் அரெஸ்ட் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கை முறையான விஷயங்கள் நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. கொழுப்பு வந்து அதிகம் சேர்த்துக்கூடாது. ஆனால் சில பேர் கெட்ட கொழுப்பும் உண்டு, நல்ல கொழுப்பும் உண்டு. அதனால் ரெண்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் தப்பு தான். நல்ல கொழுப்பு எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தா நெய்யில் இருக்குது. நெய்யை வந்து உருக்கி மதியானம் அதை வந்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி சாப்பிட்டு மற்ற உணவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வந்து பின்பற்றினாலே போதுமானது. எதிர்காலத்தில் கார்டியக் அரெஸ்ட் வராமல் தடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.